சிறப்பான ஒரு வரவேற்பு, வந்தவர்களை வரவேற்பதும் வந்தவர் வாழ் தமிழுடைய மாண்பு, அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புக்கு நன்றி. வரவேற்ற உங்களை வாழ்த்துவதனுடைய கடமையாக வள்ளி நாயகம், இது என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, மக்கள் வனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து, மாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, மாநாடு சோலையிலே மகிழ்ந்த பொன் மகளே, தேனாக பேசுகின்ற தென்னவன் திருமகளே, மாநாடு சோலையிலே மகிழ்ந்த பொன் மகளே, தேனாக பேசுகின்ற தென்னவன் திருமகளே, கையில் கவன் எடுத்து காவலுக்கு வந்த பெண்ணே, நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போற்றிடவும், என்று போல் என்று என்றும் பரணி தங்காது. கந்தனவன் பேரை சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரை சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் ஜெய மாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, அடமலை பெஞ்சு கொஞ்சம் வாரி இசையின் மேதைகளுக்கு நன்றி. சிறப்பான வரவேற்பு வழங்கியது உங்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு, உங்களை பற்றி விவரங்களை வள்ளி நாயகம் உங்க அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். இது கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக கண்டுவிழி கற்கண்டு ஓடி மாலே, கண்டு மொழி மாதேனி வதிருக்கும் நாடு சொல் ஓரே, தான் உணர்ந்த பாவி, கண்டமலர் என்று முகமாதே, முகமாதே தந்தை தாய் கைகரந்த சொல் ஓரே, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, பருவ காலத்தை நாய் பாவாக்கி விடலாமோ அம்மா அம்மா, விதி விதி என்பதெல்லாம் விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ அம்மா, பாலுண்டு பசியார காலம் ஒன்று வேண்டுமோ
இதுதான் நல்லவோ அம்மா. கதை பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாட்டு. நாடு என்ன நாடுன்னு வள்ளி நாயகம் சொன்னீங்க? தொண்டை நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு இதுதான் பேருன்னு பேர் வருவதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான காரணம்னு ஒண்ணு இருக்கும். உன் நாடு தொண்டை நாடு சொல்லிட்டு தொண்டை நாடுன்னு பேர் வர ஏதாச்சும் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்ன காரணம்? திருமாவளவன் என்கிற கரிகால சோழர் வேட்டைக்கு போனாரு. நாகக்கண்ணிங்கிற பெண்ணை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் கூடுனாங்க. அந்த அவர் வந்து இந்த நாட்டை விட்டு நாட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப அந்த பெண் கேக்குறாங்க, இந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்றது? அப்ப கேக்குறப்ப அந்த மன்னர் சொல்றாரு, பிறந்த பிறகு பருவம் அடைந்த பிறகு ஆத்தோண்டை மலர் கழுத்துல போட்டு என் நாட்டுக்கு அனுப்பி வை, எங்க சோழ நாட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்க. திரையங்கிற பையன் பறக்குறான். பருவம் அடைந்த பின் நாகக்கண்ணிங்கிற பெண் ஆத்தோண்டை மலர் கழுத்துல போட்டு சோழ நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோழ மன்னர் பார்த்துட்டு வந்திருக்கிறது நம்ம பையன் தான் தெரிஞ்சவர். தன் நாட்டுல இருந்து ஒரு 20 காகதூரத்தை பிரிச்சு அவனுக்கு கொடுக்குறாரு. ஆத்தோண்டை அவர் வந்து ஆத்தோண்டை மலர் கழுத்துல போட்டு வந்ததுனால அவனுக்கு ஆத்தோண்டை சக்கரவர்த்தினும் நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு ஒரு காரணம் சுவாமி. ஆக ஆதோண்டை சக்கரவர்த்தி ஆண்டதால் தொண்டை நாடு. அன்னைக்கு ஆதோண்டை கொடின்றது இன்னைக்கு ஊனாங்குடின்னு சொல்றோம். அப்ப ஆதோண்டை என்ன சொல்லக்கூடிய மன்னனால் உருவானது இன்னைக்கு தொண்டை நாடா மாறிடுச்சுன்னு சொல்ற. உன்னுடைய நாடு தொண்டை நாடுன்னு சொல்ற சரி. ஆனா தொண்டை நாட்டுக்குன்னு எல்லைன்னு ஒரு கவி உண்டு தெரியுமா உனக்கு? இதுதான் தொண்டை நாட்டின் எல்லைன்னு. என்ன கவி? மேற்கு பவளமலை வேங்கடம் நேர்வடக்கம் ஆர்க்கு முவரை அணை கிழக்கு தெற்கு பிணங்கி திகழரும் 20 காகதூரம் நற்றொண்டை நாடு சுவாமி எங்கள் நாடு. கேட்ட கேள்விக்கு கவி இதுதான் இந்த நாட்டின் எல்லைன்னு சொல்லிட்ட. அப்ப உன்னுடைய நாட்டை பத்தின விவரம் கேட்டா நறுக்கு தெரிச்ச மாதிரி உண்மையிலே உன்னை நான் மனதார பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அடிப்படை ஒரு துறைக்கு வரணும் அப்படின்னா அஸ்திவாரம் அடிப்படை சரியா அமையணும். உன்னுடைய குருநாதர் உனக்கு மிகச்சரியாக சில பேர்லாம் 2 கதை பாட்டுக்கு மேலும் தெரியாது. ஆனா நான் பண்ண அத்தனை கதை பாட்டு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு கதை பாட்டுல பாட்டு தெரியாம ஒண்ணு இப்படி நிப்ப இல்ல கண்ணை காட்டி போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த முகத்துல கொஞ்சம் கூட சலனமே இல்லாம எல்லா கதை பாட்டையும் பாடுன. நாட்டுக்கான அர்த்தத்தையும் சொன்னேன், நாட்டுக்கான இல்லைன்னு சொன்னேன். உன்னை பாராட்டேன். ஆனா இது மட்டும் போதுமானா போதாது, விவரம் பேசணும். ஒருவேளை விவரம் கேட்டா பதில் சொல்லுவியா வள்ளி நாயகம்? கேளுங்க சுவாமி. என்ன கேட்டாலும் சொல்லுவேன். இன்னைக்கு விழா கூடிய கதாநாயகன் யாரு? முருகன். இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். அவரை பத்தி கேட்டாலும் நான் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் சுவாமி. இல்ல நீ இப்ப நேரம் நடந்துகிட்டதை நினைச்சு உனக்கு ரொம்ப அடக்கமான பிள்ளை, ரொம்ப நாகரிகமான பிள்ளை நினைச்சேன். ஆனா அது தப்பு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படி கண்டு? இந்த அதிக பிரசைக்கு தானே மன்றால் எனக்கு கண்டாவே பிடிக்காது. நான் என்ன கேட்டேன் உன்னைய? என்ன கேட்டீங்க? நல்லா கதை பாட்டு பாடுறாமா, அஸ்திவாரம் சரியா இருக்குமா, விவரம் கேட்கலாமன்னா உன் வேலை என்ன? இல்ல சுவாமி. சாமி விவரம் கேளுங்க நான் சொல்றேன், அதோட நிப்பாட்டிக்கணும். அதுதான் உன் வேலை. அப்புறம் இந்த விழாவின் நாயகர் முருகப்பெருமான், நீங்க அவரை பத்தி கேளுங்க. எனக்கு நீங்க இவரை பத்தி கேளுங்கன்னா நீ எனக்கு சட்டம் போடக்கூடாது. நான் முருகனை பத்தி கேட்பேன், முனியாண்டி பத்தி கேட்பேன். உனக்கு தேவையா? விவரம் கேட்கறேன்னா சொல்றேன்னு நிப்பாட்டு. அது என்ன முருகனை பத்தி மட்டும் ஏன் வேற எது பேசணும்? நீ பேச மாட்டியா? இது என்ன மிரட்டவே ஆரம்பிக்கல சரியா? இன்னும் மிரட்டவே ஆரம்பிக்கல. உன் வார்த்தை தப்பா இருக்கு, திருத்திக்க. என்ன தப்பா சொல்லிட்டு? ஆமா, இப்ப நான் விவரம் கேட்கறேன்னா இப்ப முருகனை பத்தி கேட்கறேன்னா இந்த நாடகம் வேற தினங்கள்ல நம்ம சஞ்சரிச்சு சொன்னா அந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டேன். சரி புரியுதா? இன்னைக்கு என்ன விழா? பங்குனி உத்திரம். அத பத்தி கேளுங்க சொல்றேன். வேற கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பங்குனி உத்திரமாமா? எனக்கு நான் வைகாசி விசாகம் நினைச்சமா. எனக்கு நீ இன்னைக்கு தான் தெரிய வச்சிருக்க. யாருக்கும் தெரியாது வேற. இன்னைக்கு பங்குனி உத்தரா முருகன் கோயில் யாருக்கும் தெரியாது. நீ தான் புதுசா வந்து வெள்ளிமலையில அப்பா நாடகம் பாக்குறீங்களே, இது பங்குனி உத்தரம். நீ புதுசா சொல்ல போற, அது எங்களுக்கு தெரியுது. இவ்வளவு மண்டலம் இங்க பாரு. நீ இந்த மேடைக்கு வந்து இந்த வள்ளி நாயகியாக நீ அரங்கேற்றம் பண்ணி எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை மேடை இருக்கும்? இது 4வது மேடை. வெறும் 4வது மேடை. உனக்கு வெறும் 4வது மேடையிலேயே நீ எல்லாம் இவ்வளவு மண்டகனம் கொண்டு ஆடுறீனா? ஆமா, மண்டகனம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எத்தனை வயசுல இந்த நாடக உலகத்திற்கு வந்தீங்க? நான் 10 வயசுல இந்த நாடகத்துறைக்கு வந்தேன். நீங்க யாரையுமே எதிர்த்து பேசாம? ஏன் 10 வயசுல எதிர்த்து பேசிருக்கேன்? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க பேசினா அது சரி, நான் பேசினா அது தப்பா? சொல்லுங்க. அது வெள்ளந்தி நினைக்கிறது வேற. வெள்ளந்தி நினைக்கிறாள்கிட்ட விவரம் வினயம் அதிகமா இருக்கும். உன்னை வினயமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யார்கிட்ட பாட எடுத்து வந்திருக்க? பெருமாள் ராஜ மாமாட்ட அவர் சும்மா வினயம் முடிச்சாரு.
அதனால அவருடைய அவரை வாத்தியார ஏத்துக்கிட்ட நீ வினயம் இல்லாம இருக்குமா? நல்லாத்தான் வினயமா இருக்கு. ஆனா எதிராளியா இருந்தாலும் நியாயமா சொல்றேன். நான் 10 வயசுல வள்ளியெல்லாம் எழுத்து பேசியிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு நியாயம். இப்ப நீ என்ன எழுத்து பேசும்போது அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? ஆமா, வள்ளி நாயகம் எதிர்த்து யார் வேணா பேசலாம், சண்டை யார் வேணா போடலாம். ஆனா அதுக்கு தகுந்த விவரம் இருந்தாத்தான் அது சரியா இருக்கும். வெத்து சத்தமா போயிடக்கூடாது. சரி, நீங்க சொல்ற மாதிரி இது பங்குனி உத்தரமே வச்சுக்குவோம். நீங்க பங்குனி உத்தர திருநாளிலே நான் முருகனை பத்தி பேச போறேன். சரி, பங்குனி உத்தரத்துல என்னென்ன சிறப்பு நடந்துச்சுடா நீங்க சொல்லுவியா? ஏன் நான் சொல்ல மாட்டேனா? சொல்லுவியானா? சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். அதோட பாட்டு கேட்டுக்கோங்க சுவாமி, சொல்றேன் கேட்டு. சரி சொல்லு, பங்குனி உத்தரத்துல என்ன சிறப்பு நடந்துச்சு? முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த நாள். சரி, முருகப்பெருமான தெய்வத்தில் நடந்தது பங்குனி உத்தரம். வேற? உத்தரம். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். வேற? சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். வேற? விஷ்ணுட்ட பிரம்மாட்ட போய் கலைவாணி இருக்காங்கல்ல, ஆமா, நான் உங்க நாவில் குடி இருக்கணும் வரம் கேட்டது எங்க? அதுவும் பங்குனி உத்தரத்துல. நியாயம். வேற என்ன சுவாமி வேற வேறன்னு கேக்குறீங்க? இதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு எடுத்து கூடணும்? ஆனா பரவாயில்ல, சில பேருக்கு பங்குனி உத்தரத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு அம்மா சொன்னுச்சு பாரு, எனக்கு இதேமே வெடிச்சிருச்சு. பங்குனி உத்தரம் தான் முருகன் தோற்றுவித்த அடங்கொப்புறானே. பங்குனி உத்தரத்துல முருகன் தோற்றுவிக்கப்பட்டாரா? ஆனா இத்தனை சிறப்பு இன்னும் நிறைய நடந்திருக்கு. நமக்கு இன்னைக்கு காவடி எடுக்கிறோம் முருகப்பெருமானுக்காக. முதல்ல இடுமே காவடி எடுக்க ஆரம்பிச்சது பங்குனி உத்தரத்துல தான். சங்க சந்திரன் சொல்லக்கூடிய தன்னுடைய 27 மனைவியை திருமணம் முடிச்சது அது பங்குனி உத்தரம் தான். திருப்பதியில உள்ள 7 மணியான வேண்டி விரதம் இருந்த லட்சுமி விரதம் இருந்ததும் பங்குனி உத்தரம் தான். இப்படி இத்தனை சிறப்புகள் பங்குனி உத்தரத்தில் நடந்திருக்கு. உண்மையில அது இவ்வளவு தூரம் அடிப்படை தெரிஞ்சிருக்கேன்னா பரவாயில்ல, நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, பங்குனி உத்தரத்துல முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்ன? முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததுன்னு சொன்னேன். யாருக்கு? முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்துல. ஆனா யாருக்குமே இல்லாத சிறப்பு வள்ளி உனக்கு இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஏன் தெரியுமா? மத்த எல்லாருக்குமே ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு உறவு முறைனா அது ஒண்ணு மட்டும்தான். ஆனா பாருமா வள்ளியம்மா, உனக்குன்னு தனி சிறப்பு. என்ன சிறப்பு? ஏன்னா பொண்டாட்டி நீண்ட சக்கராத்தி நீண்ட அப்படின்ற பொழுது உனக்குள்ள சிறப்பு. அதை என்ன இருங்க சுவாமி, இவ்வளவு பேசினே பாராட்டலையும் நீங்க பரவாயில்ல. ஏன் பாராட்டம் என்ன ஒண்ணாக? ஆனா பொண்டாட்டி நீனா சக்கலாத்தி நீனா இது என்ன சுவாமி அர்த்தம்? ஏன் சொல்ல கூடாதா? இது என்ன அர்த்தம்? திரும்பவும் சொல்றேன், உன் மனசுல நக்கீர பேத்தி நினைப்பா. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து பேசிட்டு இருக்க. என்ன மிரட்டறிய? என்ன மிரட்டறியன்னா நான் சொல்றேன் மாமா பொண்டாட்டி நீ சக்கலாத்தி நீனே ஏன் சொல்ல கூடாதா? எப்படி சொல்றீங்க நீங்க? சொல்லலாம்ங்கறேன். ஏன் சொல்ல கூடாதுன்ற? எப்படி சுவாமி சொல்லுவீங்க? இப்போ நான் பாடின பத்தியா கதைப்பாட்டு நீ பதில் பாட்டு பாடிட்ட. கழுகுமா மலை கந்தன் கௌரவம் தெரியாதுன்னு நான் பாட்டு பாடினேன். நீ என்ன பதில் பாட்டு பாடின? பெண்ணால் என்னிடத்தவன் பெருமையின் பேசுறேன். அடுத்து விண்ணாடர் குறை தீர்த்த வேலாயுதன் அல்லவோ அந்த பாட்டிலேயே உனக்கு முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேனா? அப்ப அப்படி சொன்ன நான் அர்த்தம் தெரியாம நான் உன்னை சொல்லுவேனா? சரி, என்னை போட்டு கேள்வி கேட்கறல. நீ யாரு முதல்ல? உன் பேர் என்ன? என் பேர் வள்ளி. ஆடா அப்பா, யாருக்கு நீ வள்ளின்னு தெரியாது. இப்பதான் நீ பங்குனி உத்தரத்துல வெள்ளி மலையில என் வள்ளின்னு சொல்ற. வள்ளிய விட இவ்வளவு வாய் பேசுறீல. ஆரம்பத்திலே ஆட்டங்கட்டி ஆடுறீல. அப்படி ஆடுற ஓம் பேர் என்ன? வள்ளியா நிக்கிற ஓம் பேர் என்ன? காந்திமதி. எங்க அன்னைக்கு ஓம் விவரம் என்னன்னு பாப்போம். இப்ப ஊர்ல எவ்வளவு பேர் வைப்பாங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு சக்தின்னு பேர் வைப்பாங்க. ஏன்? அம்பாள் முதல்ல தோன்றியது ஆதிபரா சக்தியாக. பேர் வைக்க காரணம் இருக்கா? ஒரு திலகவதின்னு பேர் வைப்பாங்க. ஏனால் அந்த நெற்றிக்கண்ணை பறித்த பொழுது சிவன் கட்டை விரல அழுத்தினார், அது திலகமாக மாறியது திலகவதி. பேர் காரணம் இருக்கா? ஒரு அபிராமி பேர் இருக்கு. அபிராமி பட்டருக்காக அன்று அம்மாவாசையவே பௌர்ணமி மாத்தனா அன்னை அபிராமி. பேர் காரணம் இருக்கா? மீனாட்சின்னு பேர் இருக்கு. காரணம் இருக்கா? நந்தினின்னு பேர் இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குமே. சரி, அப்ப இப்படிப்பட்ட பேர்கள் இந்த உலகத்துல இருக்குல்ல. உன் பேர் என்ன? என் பேர் காந்திமதி. நீ காந்திமதின்னு பேர் வச்சு கவன ஆட்டிட்டு வள்ளி அணிக்கிற பிரச்சனை இல்லை. எங்க இந்த காந்திமதின்ற பேரு புராணத்துல இதிகாசத்துல யாருக்கு இருக்கு சொல்லு பாப்போம். சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் தான் ஏத்துக்கிறேன், தப்பா இருந்தா உள்ள அனுப்பிச்சுறேன். சரிங்க சுவாமி, சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்தது இல்ல? ஆமா. ஒரு பையன் பிறந்தான். யாருக்கு? சொக்கருக்கும் மீனாட்சிக்கும். ஆமா. பேர் என்ன? ரெண்டேருமே மனித பிறவிகள் தான். மனித அவதாரம் தான். ஏன்னா சொக்கநாதர் யாரு? எம்பெருமான் சிவனுடைய அவதாரம் இல்லையா? அப்ப அவரும் சொக்கநாத பாண்டியனாக மனிதனாக பிறந்தார். சக்தி அம்பாள் அங்கே மீனாட்சியை பிறக்கிறாங்க. அடுத்த மாசம் வரப்போது சித்திர திருவிழா மிகப்பெரிய சித்திரை பெருவிழா. ஆமா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு என்னப்ப? என்ன குழந்தை பிறந்தது? ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா, ஆண் குழந்தை பிறந்தது. உக்கிரபாண்டியன். உக்கிரபாண்டியன் ஆண் குழந்தை பிறந்தது. சரி, அவருக்கு கல்யாணம் நடந்தது இல்ல?
ஆமா. அந்த பெண்ணோட பேர் என்ன? கல்யாணம் பண்ணாங்களே அவங்க ஒரு இளவரசி தான். ஆமா, அந்த அம்மா இளவரசி தான். இளவரசி தான். அவங்க பேர் என்ன? அவங்க பேரு தான் காந்திமதி. யார் அவங்க? ஆனா கிருத்துருவோம் இருக்கே, உனக்கு கிருத்துருவான். ஒரு கேள்வி கேட்டா பதில நீ சொல்லு. நான் கூட ஏதோ ஒரு கதை சொல்ல போது நின்று இருந்தா என் வாயிலே புடுங்குற நீ. அவங்க பொண்டாட்டி பேர் என்ன? ஆமா, உக்கிரவாண்டியனாக முருகன் அவதாரம் பண்ண பொழுது அங்கே அவதாரம் எடுத்திருக்கிறது வந்து யாரு? காந்திமதிங்கிற பெண். காந்திமதின்ற பெண்ணு தான் உக்கிரவாண்டியர் திருமணம் பண்ணது. அப்ப காந்திமதின்ற பெண்ணு யாருடைய அவதாரம்? அப்ப பரவாயில்ல, உன் பேரு புராணத்துல யாருக்கு இருக்குன்னு படிச்சு வச்சிருக்க. இப்ப காந்திமதி யாருடைய அவதாரம் சொன்ன? தெய்வானையோட அவதாரம். தெய்வானுடைய அவதாரம் தானே, அதுல மாட்டு கருத்து இல்ல. நீ காந்திமதி தானே இங்க நிக்கிற. முருகனை திருமணம் பண்ண போற வள்ளி நீ, முருகன் பொண்டாட்டி நீ. இந்த காந்திமதி யாருடைய அவதாரம்னா? தெய்வானை. தெய்வானை உனக்கு என்ன வேணும்? உன் புருஷனோட முத பொண்டாட்டி என்ன வேணும்? எப்படி நீங்க முருகனை என் புருஷன் சொல்றீங்க? ஏற்கனவே பாட்டே பாடிட்டமா, பின்னாடர் குறை தீர்த்த வேலாயுத நல்லவனு, அது அப்பவே முருகன் தான் மாப்பிள்ளை சொல்லியாச்சு. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் சக்காலத்தையும் நீ என்ன சொல்றன்னா, அங்கே காந்திமதியா வந்தது யாரு? தெய்வானை. நீ காந்திமதி தானே, அப்ப முருகன் முண்டாட்டி நீ, முருகன் வள்ளி சக்காலத்தி நீ. இதுல என்ன தப்பு? இந்த கதை இல்ல சாமி, நீங்களா உருவாக்குறீங்க. அப்படி வேணா சொல்ல முடியுமா? சரி இருங்க, நான் ஒரு சிறப்பு சொன்னேன்ல, முருகன் வந்து ஒரு அவதாரம் எடுத்த சிறப்பு சொன்னேன். சரி, அது மாதிரி நீங்க ஒரு சிறப்பு சொல்லுங்க பாப்போம். முருகன் சிறப்பத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வள்ளி நீ, உனக்கு இத்தனை சிறப்பு இருக்கு. இவ்வளவு ஏன் மருமகள் நீண்ட மாமியார் நீண்ட, ரெண்டு சிறப்புமே உனக்கு தான் இருக்கு. அப்படின்ற பொழுது இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன சொல்றீங்க? இம்சாதா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொன்னா? அப்ப முதல்ல என்ன சொன்னீங்க? என்ன? மறு பொண்டாட்டி நீங்க, சக்கலாத்தி நீங்க சொல்றீங்க. அப்ப நான் சொன்ன விளக்கத்தை மறுக்க போறியா? மாமியார் நீங்க. இது என்ன விளக்கத்துல நீங்க சொல்றீங்க சுவாமி? என்ன வேணும் சொல்லுவேன். ஏன் தவறியா? எனக்கு நீ இப்படி தான் பேசணும் சட்டம் பண்ண நீ போறா? எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எனக்கு என்னன்னா, இப்ப நம்மளையே நீ இந்த ஆட்ட வைக்க பாக்குறியே. என்ன ரெண்டு பாட்டு பாடுறாலும் தலையில மிளகா அரைச்சிருவியோ? அரைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் உன்னை மருமகள் நீங்க மாமியார் நீங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ங்கிறேன். உனக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் என்ன பண்றாரு, அவருக்கு வேலையே தினந்தனா அரண்மனைக்கு போய் பால் மண்ணண்ட பால் ஊத்துறதே அவர் வேலை. போறாரு, போற வழியில ஒரு கல்லு தட்டி பால் கீழே விழுந்துருச்சு. இவர் கோபம் தாங்கல, அந்த கல்ல ஒரு பெரிய இரும்ப வச்சு ஓங்கி அடிக்கிறார். கல்லு பேர்ந்து போச்சு. இப்ப அங்க உள்ள சிவன் கோயிலுக்கு போனா அவர் மீதும் அடிபட்டு ரத்தம் வந்ததான். ஆஹா, அப்ப நம்ம அடிச்சது சிவலிங்கத்தின் மீது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவலிங்கத்தை வணங்கி அவர் அன்று முதல் அந்த சிவனுக்கு சேவை செய்து வந்தாராம். அப்படிப்பட்ட அவரு சிவனுக்கு தினமும் தொண்டுலியம் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தொண்டுலியம் பண்ண முடியல. ஒவ்வொரு வீடா போய் நெல்லை பிச்சை வாங்கி அந்த நெல்லை சிவனுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு படைச்சு வர்றாரு. ஒரு நேரம் என்ன பண்றது, அந்த இறைவன் கோயிலுக்கு முன்னாடி அந்த நெல்லை வெயில்ல காய போட்டு ஆத்துக்கு நீராட போறார். அந்த நேரம் பார்த்து மழை வந்துருச்சு. ஏன்னா மழை வந்துருச்சு, போய் நெல்லை அள்ளி கொட்டணுமே அப்படின்னு வந்து பார்த்தா அட மழை பெய்யுது. ஆனா ஒரு நெல்லு கூட நனையல. ஏன்? அந்த நெல்லுக்கு வேலி அமைத்தார். தன் பக்தன் வாங்கின நெல்லு வீணா போயிடக்கூடாதுக்காக அந்த நெல்லுக்கே வேலி அமைத்தார். அதனாலதான் அவருக்கு நெல்லையப்பர்னு பேரு. போதுமா? சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் ஈடுபடுவாங்க. ஆனா நீ உன்னிப்பா கவனிக்கிற, ஏன் மருமகளும் நம்ம தான் சொன்னாரு, மாமியார் நம்ம சொன்னாரு, ஆனா சம்பந்தம் இல்லாம நெல்லையப்பர் கதையை சொல்றாரு அப்படின்னு நீ யோசிக்கிற. கண்டிப்பா சுவாமி, நீங்க போதும். சரி, உன் கேள்வி நியாயம் தான். நெல்லையப்பர் கதை நடந்தது இங்க. நெல்லுக்கே வேலி அமைத்தார் நெல்லையப்பர். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன்ல. இப்ப மதுரைக்கு போனா சொக்கநாதர் மனைவி பேர் என்ன? மீனாட்சி. பேர் இருக்கா? மீனாட்சி இருக்கு. பேர் வைக்கிறமா இல்லையா? அது போல நீ நெல்லையப்பர் கோயிலுக்கு போ, அங்க உள்ள அம்பாள் பேர் என்ன? காந்திமதி. என்ன பேரு? காந்திமதி. இப்ப சிவன் பொண்டாட்டி தானே, அப்ப முருகனுக்கு என்ன வேணும்? வேணுமா? வேணும். அப்ப காந்திமதின்ற தெய்வானை திருமணம் பண்ணாரு. அப்ப மருமக யாரு? சக்திக்கு மருமகளும் தெய்வானதான், காந்திமதி தான். முருகனுடைய அம்மா தானே அங்கே காந்திமதியா இருக்கா. அப்ப அந்த தெய்வானுக்கு மாமியார் யாரு? காந்திமதி. அப்ப மருமகளும் காந்திமதி தான், மாமியாரு காந்திமதி தான். ஏன் ஒத்துக்க மாட்டியா? சரி, நீ உத்தர தன்னைக்கு முருகனை பத்தி பேசணும் நீ வந்துட்டே. நான் உன்னை கேட்கிறேன், முருகன் பண்ண சம்பவம் நிறைய. முருகன் தோன்றினாரு, சூரன் அழிச்சாரு, தராசுரன் அழிச்சாரு, சிங்கமோசன் அழிச்சாரு, இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உக்கிரபாண்டியனாக மதுரை மதியிலே முருகன் அவதரிச்சாருன்னு நீ சொன்ன. கண்டிப்பா. அப்படி உக்கிரபாண்டியனாக முருகன் அவதரிச்ச பொழுது அவர் செய்த சிறப்பு என்ன?
அவர் முருகன் தானே? முருகன் தான். அவன் முருகன் அவதாரம் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. திருவடியாள புராணத்தின்படி அந்த உக்கிரபாண்டிய முருகன் தானே? முருகன் என்ன சம்பவம் எனக்கு தேவையில்லை. வேலோடும் மயிலோடும் முருகன் செஞ்ச சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொக்கநாதருக்கு மகனாக முருகப்பெருமான் உக்கிரபாண்டியனாக பிறந்த பொழுது அவர் செய்த சம்பவம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. நீ திருவடியாளர் படிச்சிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். உக்கிரபாண்டியனா பிறக்கிறாரா? அங்க என்ன ஏற்படுது? மதுரையில வந்து பஞ்சம் பசி ஏற்படுது. அப்ப அகத்தியர் வந்து வராரு, எங்க மதுரைக்கு வராங்க. அப்ப வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த உக்கிரபாண்டியர் வந்து சொன்ன நேரம் சரியில்லை. மந்திரத்தை சரியா சொல்லிட்டாரு, சொன்ன நேரம் சரியில்லை. அப்ப சொன்ன மந்திரம் சரிதான், சொன்ன நேரம் சரியில்லை. அப்ப என்ன பஞ்சம் பட்டி அது அதிகமாகுது. அப்ப அகத்தியர் சொல்றாங்க, மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலை என்ன பேர் என்ன? ஒரு மலை வந்து அந்த மலையிட்ட போய் மிகப்பெரிய ஆணவம், தன்னை விட உயர்ந்த மலை எதுவுமே இல்லைன்னு ஒரு ஆணவம் கொண்டிருந்தது. மலைன்னு சொல்லிட்டேன், பேர் தெரியாம சொல்லியிருப்ப. அதான் மேரு மலை என்று சொல்லக்கூடிய மலையாகப்பட்டது. அந்த மலைகிட்ட போய் இவர் போய் பஞ்ச பசியை தீர்க்கணும் அப்படின்னு மலையை விடுங்கிறாங்க. அந்த மலை ஆணவத்தோட நிக்குது. செண்டுங்கிறது என்றதை சரிப்படுத்தி அந்த மலையை ஆணவத்தை அடக்கி அது கூட பஞ்ச பசி தீரக்கூடியதை வாங்கிட்டு வராங்க உக்கிரபாண்டியன். போதுமா? இப்ப நான் சொன்னேன்ல, இருங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்ல. இப்ப நான் படிச்சத இங்க பாருங்க, நான் படிச்சேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? படிக்காம சொல்ல முடியுமா? மேருமலையில போய் புன்முறுவல் வாங்கி வந்தாரு அகத்தியர் மந்திரம். படிக்காம வார்த்தை வருமா? சொல்லிட்டேன்ல, மேருவை செண்டால் அடித்த படலம்னு 66 ஒரு படலமே இருக்குமா? நீ சொன்ன தப்பா தான் உன்னை கதையை சொல்ல விட்டுருக்க மாட்டேன். சரிதான், நான் சரியா சொல்லிட்டேன்ல. நான் படிச்சிருக்கேன், நம்புறீங்களா? நம்புறீங்களா படிச்சிருக்கேன்னு? முருகப்பெருமான் நான் ஒரு சிறப்பு சொல்லிட்டேன்ல. சம்பவம் அட சிறப்பு சொன்னா மறுத்தனா? அப்ப நீங்க ஒரு சிறப்பு சொல்லுங்க. என்ன சிறப்பு சொல்ற? நீங்க படிச்சிருக்கீங்க, நான் எப்படி நம்புறது? ஏன் முருகனை பத்தி சிறப்பு தெரியாதா உனக்கு? என்ன முருகன் செஞ்ச சிறப்பு வேணுமா இல்ல உக்கிரபாண்டியன் செஞ்ச சிறப்பு தான் உனக்கு வேணுமா? உக்கிரபாண்டியன் செஞ்ச சிறப்பே சொல்லுங்க. உக்கிரபாண்டியன்றது முருகன் தான் வந்திருக்குது, முருகனுக்கான சிறப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் முருகன் செய்த சிறப்புகள் இந்த உலகத்தை எத்தனை இருந்தாலும் உக்கிரபாண்டியனா அவர் செய்த சம்பவம் 2 நியாயமா ஒண்ணு சொன்ன, மேருவை செண்டால் அடித்த படலம்னு ஒண்ணு சொன்ன. ஆனா அதே முருகன் இன்னொரு சம்பவம் பண்ணார். என்னன்னா முருகன் யாருன்னு இந்திரனுக்கு தெரியல. அப்படி இந்திரனுக்கு தெரியாத பொழுது என்ன பண்ணிட்டான்? இந்த மதுரையை அழிப்பதற்காக ஆணையிறான் வருணன்ட்ட. வர்ணா, மதுரையை நீ கடலை வச்சு கடல் தண்ணியை வச்சு அடிச்சிடா அப்படின்னு ஆணையிட்டுட்டான் இந்திரன். அப்படி இந்திரனிட்ட ஆணையின் காரணமாக வருணே பொங்கி வர்றான் மதுரையை அழிப்பதற்காக. என்ன செய்ய தெரியல, தான் ஒரு தெய்வம் என்பதை மறந்து தகச்சு நிற்கிறாரு உக்கிரபாண்டி என்ற முருகப்பெருமான். அப்பதான் அங்கே அசரீரியாக சொன்னாராம் எம்பெருமான் சிவபெருமான், கொடுத்த வேளால் அடிகடா உக்கிரபாண்டியா என்று. அப்ப என்ன பண்ணாராம் அவர்? இப்ப முருகனை வச்சிருக்க வேலை என்று அது வேற. ஆனால் சிவன் பரிசாக கொடுத்த அந்த வேலை எரிகின்றார். அந்த கடல் தண்ணி மொத்தமும் வத்தி போச்சு. கடல் தண்ணியே வத்தி போச்சுன்னா எதை வச்சு மதுரை அழிக்கிறது? நம்ம கடல் தண்ணியே வத்த வச்சிருக்கானா இவன் யாராவன் என்று விசாரிக்கிற பொழுது தெரியுது உக்கிரபாண்டியனா இருக்குது முருகன். அதுக்கப்புறம் தான் இந்திரன் காலில் விழுந்தா தந்து செய்தது பிறகு மன்னிப்பு கேட்டான். அப்ப கடல் தண்ணியை வத்த வைக்க முடியுமா? முடியாது. ஆனா வத்த வச்சாரு உக்கிரபாண்டியனாக வந்த அதே முருகப்பெருமான். இந்த சம்பவத்தை இல்லை நீ சொல்லுவியா? இல்ல சுவாமி. சரி, முருகன் தோற்றுவிக்கப்பட்டது சூரனை அழிப்பதற்காக, ஏத்துக்கிட்டியா? இப்ப ராமன் அழிக்க வந்தது யார? ராவணனை அழிக்கதான். ஆனா ராவணனை முழுக்க முழுக்க கெட்டவன் சொல்லிட முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அவன் நல்லவன் தான். ஆனால் செய்த செயல் தவறான செயல். அதை விட மிகப்பெரிய அறிவு என்னன்னா, இசையின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவன், பக்தி கொண்டவன், மரியாதை கொண்டவன். அதனாலதான் எல்லாரும் அதனுடைய போர் கொடியில என்னென்னமா வைப்பாங்க. சிங்கம், ஏன் சோழ மன்னர்கள் புலி, வில்லு, அம்பம், மீன் இப்படிலாம் வைக்கும் பொழுது என்ன பண்ண ராவணே? இசையின் மீது கொண்ட அன்பின் காரணமாக எதை வச்சான்? வீணையை கொண்டு போய் தேர் கொடியில் வச்சான். காரணம் என்ன? இசையின் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தான் ராவணே. இதை நீ மறுப்பியா? இல்ல சுவாமி. சரி, இசை கலை என்பது எதுல வருது? 64 கலைகள்ல வருது. 64 கலைகள். எப்படி மதுரை என்பதில் 64 திருவிளையாடலோ அதுபோல 64 கலைகள் உண்டு. அதுல மிக முக்கியமான கலை, ராமருக்கு கூட தெரியாத இசைக்கலையை தெரிந்து வச்சிருந்தேன் ராவணே. 64 கலைன்னு யார் வேணா சொல்லலாம், வள்ளி நாயகம் அது என்ன 64 கலை உனக்கு தெரியுமா? தெரியுமா கேக்குறீங்களா? படிச்சிருக்க? அஸ்திவாரம், பாட்டுல அஸ்திவாரம் எல்லாம் தான் இருக்கு. அடிப்படை விவரத்துல அஸ்திவாரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? தெரியாம தானே முழிக்கிற. பரவாயில்ல, பொழைச்சு போட்டோம். உனக்கு இறக்கப்பட்டு உயிர் பிச்சை கொடுக்குறேன் உனக்கு.
இருங்க இருங்க, நான் உங்களுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தெரியலன்னு சொன்னேன். முழிக்கிறியே, முழிச்சா தெரியலன்னு அர்த்தம். அர்த்தமா? எனக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அதுல வாங்குற பேர் எனக்கு பிடிக்காது. வளர வாய் பேசுன, விவரம் பேசுன சரி, ஆனா 64 கலை தெரியல, அதுக்கு என்ன பண்றது? பரவாயில்ல. இருங்க இருங்க, யார் சொன்னா எனக்கு 64 கலைகள் தெரியல? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? 64 கலை ஒன்னா ரெண்டா? நான் தான் சொல்றேன், உனக்கு 64 கலையும் தெரியாது, என்ன செய்வ? நான் தெரியும் சொல்றேன் சுவாமி, எனக்கு தெரியும். ஒன்னு ரெண்டாமா? 64 கலை ராவணனை தெரியுது, இசைக்கலை மட்டும்தான். ஆனா அதை தவிர்த்து 61 கலைகள் உண்டு, என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. சொல்லு பாப்பா. சரி தெரியாது, சொல்றது பிரச்சனை இல்ல, 64 சரியா வரணும். என்னங்க சுவாமி? நீங்க சொல்லுங்க மாமி. நான் சரியா சொல்லுவேன், எண்ணிக்கை நீங்க சரியா எண்ணுங்க, புரியுதா? சொல்லு. அக்ரவிலக்கணம், இலிகிதம், கணிதம், வேதம், புராணம், நீதி சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நுழுத்தம், சத்தவுமை, வீணை, வேணு, பிருதங்கம், தாளம், அத்திரபரிச்சை, அசுபரிச்சை, பூமிபரிச்சை, சங்கிராமம், விளக்கணம், அழியுத்தம், ஆகாருடனம், வித்துவெடினம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரம், காந்தர்வவாதம், பைபிளவாதம், பௌத்தவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கவனம், பிரகாய பிரவேசம், அதிரசயம், இந்திரஜலம், மகேந்திரஜலம், அக்னிதமம், ஜலத்தமம், வாயுத்தமம், திதித்தமம், வாக்குத்தமம், சுக்கிலித்தமம், கண்ணத்தமம், கட்டத்தமம், அவைத்தே பிரயோகம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகள். போதுமா? எப்படி நீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க? சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விடுங்க. தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சாலும் அது 64 தான்மா. எனக்கு தெரியுங்கிறதுனா 84 சொல்ல போறேன். பரவாயில்ல. அடிப்படை என்பது எந்த அளவு இருக்குன்னு பத்தியா, எதிர்த்து அவரே உன கைதொட்டி ஆமோதிக்கிறார்னா நான் வீம்புக்கு இல்ல நீ 58 தான் சொன்ன அப்படின்னா அது அறிவீனமான விஷயம். அது அப்படி இல்லை, நியாய எதிராளி ஒருத்தரை கண்டாவே பிடிக்கல, உன் மகட்ட கண்டாவே எரிச்சலா வந்தாலும் கூட நீ நியாயமான பதில் சொன்னா அதை ஒத்துக்கணும். அவன் தான் நல்ல மனுஷன். சரி, அது போல ராவணனுக்கு தெரிந்த 64 கலையை அற்புதமா சொன்ன. வாழ்த்துக்கள் வள்ளி நாயகம். வாழ்த்த கூட கூடாது அவனே. என்ன வாழ்த்துக்கள்லாம் போதும், பேசுறதெல்லாம் பேசிட்டு வாழ்த்துறாங்களா? வாழ்த்து ஒரு வார்த்தை உன்னை தப்பா சொன்னா இங்க பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு மரியாதையோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராவணன் சொன்னீங்கல்ல, என்ன அவங்களுடைய ஒரு தெய்வத்தோட சக்தி இருந்தது, முழுமையா இருந்தது. அப்படி இருந்தும் ஏன் அவர் வந்து இது என்னமா கேள்வி இது? ராவணனுக்கு ஒருத்தனை அனுக்கிறவன் தெய்வ சக்தி இருந்துச்சுன்னா சிவன் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தான். ராவணன் எப்படி அவங்க வந்து கொன்னாங்க? எப்படி அந்த அவ்வளவு உயர்ப்பு இருக்கும்போது எப்படி அவங்களை கொன்னாங்க? அப்படியா? ஒத்துழைப்பு, ஒரு தெய்வத்தோட ஒத்துழைப்பு இருக்குல்ல. இல்ல சிவன்னு சொல்றேன், அப்பவும் அதை காதுல வாங்காம தெய்வம் 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 அப்படின்னா சிவன்றது இல்லைன்னு ஒத்துக்கிட்ட. சிவன் இல்ல. நான் ஏன் அதை சொன்னா, ஒருவேளை சிவன் நான் சொன்னதை நீ மண்டை இப்படி ஆட்டியிருந்தா ஒரே தெரியலான்னு பார்த்தேன். ஆனா அதையும் மறுத்து சிவன் இல்ல, இன்னொரு தெய்வத்தின் அனுக்கிரகம் இருந்தது. அந்த அனுக்கிரகம் இல்லாம போனதுனாலதான் அவன் இறந்தான். ஒருவேளை அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் அவனுக்கு இருந்திருந்துச்சுன்னா ராவணனை வெற்றி கொண்டிருக்க முடியாது. அது என்ன தெய்வம் தெரியுமா? அட எதுவாக நடந்து போகுது, உனக்கு முருகன் மாப்பிள தந்தேன். ஏ பொட்டி மாமா எங்க அவரு? என்ன வள்ளி நாயகம்? அதாவது நம்ம 1000 விஷயம் பேசினாலும் கூட இயல் இசை நாடகம் அந்த இசையோடு கலந்திருக்க வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளையின் பேரை பாடலாக பாடுவது தானே சிறப்பாக இருக்கு வள்ளி நாயகம். பாடலாம் பாடலாம், நீங்க மட்டும் எனக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லி உங்க முன்னாடி அசிங்கப்படுத்தலாம். நான் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலையே சுவாமி. அதை தவிடு விடையாக்கி விளக்கம் சொன்னீல, சுடற விளக்கான தூண்ட வேணும். ஒருவேளை பதில் தெரியாம நின்று அசிங்கம். ஆனா சொல்லி நீ தப்பிச்சு போயிட்டேல, உன்னை நான் பாராட்டல, அப்புறம் என்ன கதையை நடத்துவா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்கேயா பிடிச்சியத? இப்பவே இவ்வளவு இம்சையா இருக்குது. என்ன கேட்டீங்க? என்னங்க எங்கே பிடிச்சியன்னு கேட்குறேன். எங்க ஊர் பக்கத்துல தான். உங்க ஊர் பக்கத்துல? அப்போ உங்க குணம் அப்படியே இங்க கணயம் எல்லாம் இருக்க தானே செய்யும் வள்ளி நாயகம். அதாவது முருகனுடைய இந்த நாடகமே முருகனுக்கான நாடகம். இதுல நம்ம முருகன் பாட்டு பாடலைன்னா 1000 பசுக்களை கொண்ட பாவம் வந்து சேருமா. ஒரு பாட்டு பாடிக்கிறேன். உனக்கு கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாட்ட நீ பாடுற. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க எனக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க எதுக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் எதுக்கு நான் வள்ளி எங்க இருந்து வருதுன்னு உன்னை கேவலமா பேசியிருப்பாங்க. அதே இப்ப உங்களுக்கு தெரியல. உங்களை என்ன சாமி பேசுவாங்க ஊர்ல? நீங்களே நினைச்சு பாருங்க. ஏமாய புடி என்னையே திருப்பி போடுது நினைச்சிருவாங்களே சாமி. நான் சொல்லல. அந்த நீ சொல்லல. நீ ரொம்ப நல்ல மனுஷி. அவன் சாட பேசல, நல்ல நியாயமா பேசுற. இல்ல சாமி, நான் அவ்வளவு எரிச்சல் வருது. ஊர் மக்கள் சொல்லுவாங்க. அதே உன்னோட சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா உன் வாத்தியார் பெருமாள் ராஜ மாமா வேலை அளவு கடந்த பேரன்பு எனக்கு இருக்கு. அதனால அவங்க மாணவி தானே விவரம் பேசணும். ஆனா உன் பேச்சு உன் குணம் பார்க்கும்போது தெரியுது நீ அவர்கிட்டே சண்டை கட்டி ஏறினார் தானே. மத்தால என்ன விடுவேன்? ஏன்னா பாரு இப்ப என்ன தெரியும் உனக்கு? சிவபெருமானை தவிர்த்து ராவனே ஒரு தெய்வத்தை அனுக்கிரகத்தோட வாழ்ந்தான். அவன் அது இருக்கிற வரைக்கும் அவனை அசைக்க கூட முடியல. ஆனா அவனை விட்டு பிரிந்தால்
அதுக்கப்புறம் தான் அவன் அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு. யாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவள் பெயர் இலங்கையினின்னு பேரு. இலங்கையில போய் வாழ்ந்தா. ஆனால் அங்கே ஒரு பெண் தெய்வமாக இருந்தால், பேர் இலங்கையினின்னு பேரு. எப்ப ஆஞ்சநேய பெருமான் சீதையை தேடி வந்த பொழுது முதன் முறையாக அந்த ஆஞ்சநேய பெருமானை தடுத்து நிறுத்தி உள்ளவோட அவன் செஞ்சதே அந்த இலங்கையின. ஆனால் அவள் இருந்திருந்தால் ராவணனை ஜெயிச்சிருக்க முடியாது. ராமனால அவள் பிரிந்தாள். ஏன் அப்படின்னா, எப்ப ராமன் இன்று போய் நாளை வா என்ற வார்த்தையை சொல்லி ராவணனை அவமானப்படுத்தி அனுப்பினாலோ, கடன்பட்டார் நெஞ்சமோல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வேதனையோடு எப்ப ராவணே வந்தானோ, வந்தவன் ஒருவேளை அன்று வரை அவனை காப்பாத்தின இலங்கையினிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தான்னா அவனை அழித்திருக்க முடியாது. ஆனால் அந்த பொழுதிலே அவன் அனைவரிடத்திலும் ஆலோசனை கேட்டானே தவிர இலங்கையின அந்த ஏறெடுத்தும் பார்க்கல. அப்ப உன்னுடைய எந்த மிக முக்கியமான காலகட்டத்தில் என்னை நீ வணங்கலையோ, என்னுடைய ஆசையை நீ பெற விருப்பப்படலையோ, இனிமேல் நீ இருக்க நாட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இலங்கையினி அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். ஒருவேளை இலங்கையினிட்ட போய் இவன் ஆசீர்வாதம் வாங்கி ஆலோசனை பெற்றிருந்தான்னா அங்கே வெற்றி யாருக்கா? ராவணனுக்கு. அப்ப யாருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா இலங்கையினுடைய அனுக்கிரகம் இருந்தது. பாருமா, போதும் சுவாமி, சரியா சொல்லிட்டீங்களே. பதில் நெஞ்சு அடைச்சிருச்சுடா கத்திரகத்துல. நீ பகுமை உனக்கு இப்பவே தொண்டை இப்படி இருக்கும் போது இந்த போடு போடுற. இன்னும் கொஞ்சம் அடப்பாச்சு மொத்தத்தையும் அடைச்சு விட்டுருவியோ. உங்களாட்டினா வந்து என்ன நெஞ்சு அடைச்சிச்சு, வேர்த்துச்சு, அப்படியே வேர்த்து கொட்டிருச்சா? இருக்கட்டும், நல்ல பேச்சு, சிறப்பான பாட்டு, மகிழ்ச்சி. ஆனா முருகனை கட்டிக்கிறியா? என்னது? முருகப்பெருமானை கட்டிக்கிறியாமா? இல்ல சுவாமி, எனக்கு முருகன். ஏன் முருகனை பிடிக்கல? அவர் எப்படிப்பட்ட பெருமைகளா உரியவர் தெரியுமா? எப்படிப்பட்ட பெருமை? சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே அசுரர்களை அழித்த தேவரை காத்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்கு இல்லாத சிறப்பு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. அப்படி வந்து இந்த காட்டுக்குள்ள திணை பார்க்கறவங்களுக்கு போய் அந்த கடவுள், அது எம்பெருமான் முருகப்பெருமான் குல கடவுளை போய் மாப்பிள்ளை பார்த்து சொல்றது நியாயம் தான். அவ்வளவு பெரிய ஆள நான் போய் எப்படிங்க கட்டுறது கேக்குற? ஏன் ரங்கநாதர்ன்றவர் இந்த உலகத்தையே ஆண்டார். ஆனா அவரை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண பெண்மணி ரங்கநாதனை ஆண்டாள். அதனாலதான் அவ பேரு ஆண்டாள். அப்ப சின்ன பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தால, நீ வாழு. ரொம்ப வாழாத்தே இருப்ப போல. எனக்கு அவர் பிடிக்கல. நீ மன்ற வாழுனால உனக்கு மேலூர்னு பேர் வச்சிருக்காங்க ரெண்டு மாப்பிள்ளைங்க. சிறப்பு. அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ இருபதை விமடுத்து சொல்லும் கேளமா. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, புவிகோள் சகல் புகழும் நரதரே, புவிகோள் சகல் புகழும் நரதரே. உனக்காகவே நான் சொன்னேன் உலகில சீனவே மனக்கவலை கொள்ளாதே பாலினத்திகள் போதா சொல்லும் கேளமா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. பாவம் காட்டுல தெரியுதே, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் வந்தா என்ன கேக்குற? கூட்டி கொடுக்கணும். இந்த பொட்டியை நொறுக்குனா கூட என் மனசு ஆறுமா? உங்க சண்டைக்கு ஏங்க ஏன் பெட்டியை போட்டு நொறுக்குறீங்க? அட எதையாச்சும் நொறுக்குனா தானே நாரதர் கோவப்படுறாரு தெரியும். அதுக்கு உங்க வீணே நொறுக்க வேண்டியதானே? அடிச்சு அடிச்சு 10 வீணை மாத்திட்டேன் இது வரைக்கும். அதனால கட்டையை சுருக்கிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு வீணை மட்டும் காணமே. வேலையை பாருங்க. நீங்க அது காரணமே நீங்க தாங்க. முருகனை கட்ட மாட்டியா? கட்ட முடியாது. கட்டி காமிக்கிறேன். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னுடைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இதுவே என் சத்தியம் 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 சத்தியம். உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை இன்னைக்கு இல்ல என்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். கரை வச்சுட்டேன். நாராயணம். ஓ சாமி, சும்மா தனியா இருக்க இருமா சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அமுழுத்துட்டு கேட்க பக்கம் நேரத்தில் பார்த்தீங்களா? அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கான் எருமா மாடு மாதிரி. முடிஞ்சா போய் தங்கச்ச பேசி பாருங்க. கேட்க பக்கம் நேரத்தில் சாமி முடிஞ்சா போய் தங்கச்ச பேசி பாருங்க சாமி. அண்ணே நாரதர் வந்தார், கலகம் செய்தால் சென்று விட்டார். நான் ஏன் தெரியுமா முருகனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன்? எனக்கு அவரை தான் பிடிக்கும். இதனால நான் நாரதர்கிட்ட முருகனை தான் கல்யாணம் பிடிக்கும்னு சொன்னேன். எப்படிங்க முருகன் வருவாரு? அதனால முருகன் எப்போது இங்க வருவார், இனி மயில் மீது கூட்டி செல்வார் என்று வள்ளி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரை நம் காவலை பார்க்கலாம். ஆளோ